வரலாற்றில் அண்மை காலங்களில் பல விடயங்களை கண்டிருக்கின்றோம். யுத்தங்களினால் கிட்டவில்லை, மாற்றமாக யுத்தங்களினால் பிரச்சினைகள் தொடர்ந்தும் அதிகரித்ததை ஒழிய நாடுகள் அழிந்து சீரழிந்து ஒரு நிலைமைதான் எப்போதுமே ஏற்பட்டிருப்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். வகையிலும் இலங்கையர் என்ற வகையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு நாட்டின் இறையாண்மை அந்த நாட்டிற்குள் தாக்குகின்ற ஏற்பாட்டை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அனுமதிக்க முடியாத விடயம் என்பதை நாங்கள் மிக ஆணித்தரமாக கூறிக்கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தைகளின் ஊடாக ராஜாங்க உறவுகளின் ஊடாக தீர்க்கப்பட வேண்டிய என இருந்தால் உலக வரலாற்றில் அண்மை காலங்களில் பல விடயங்களை கண்டிருக்கின்றோம். யுத்தங்களினால் கிட்டவில்லை, மாற்றமாக யுத்தங்களினால் பிரச்சினைகள் தொடர்ந்தும் அதிகரித்ததை ஒழிய நாடுகள் அழிந்து சீரழிந்து ஒரு நிலைமைதான் எப்போதுமே ஏற்பட்டிருப்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். கடந்த பல வருடங்களாக குறிப்பாக ஊகங்களை அடிப்படையாக கொண்டு சிலர் யுத்தங்களை மேற்கொண்டு மத்திய இருக்கின்ற பல நாடுகள் அந்த வரலாறு தான் இருக்கின்றது. அத்தகைய ஒரு நிலைமை இந்த யுத்தம் முடிவு வேண்டும் என்பது இந்த அரசாங்கத்தினதும் இந்த நாட்டில் வாழுகின்ற மக்களினதும் உலகில் சமாதானத்தை பிரார்த்திக்கின்ற வேண்டுகோளும் யுத்தம் மிக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்க்கும். அந்த வகையில் எப்போதுமே பிரச்சனைகளை அதிகரித்திருக்கின்றன. சில நாடுகளில் போர் முடிந்த பிரச்சனைகள் முடியாத நிலை காட்டுகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு பகுதியிலும் அதனை அண்டிய நாடுகளிலும் எமது நாட்டின் பிரஜைகள் தாண்டிய பிரதேசங்களிலே தொழில்கள் முயற்சியிலும் வாழ்ந்து வருகின்றார்கள். எனவே இந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு அவர்களுக்கான தேவைகளை கண்டறிவதோடு அதற்கான வேலை திட்டங்களை அரசாங்கம் மேற்கொள்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக அந்த மத்திய வாழுகின்ற தனது மக்களை போன்று அங்கு வேலை செய்ய சென்றவர்களையும் பாதுகாத்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற அந்த அனைத்து அரசாங்கத்துக்கும் எமது நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே அனைத்து சர்வதேச பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒரு நாட்டின் பிரச்சனையாக இருக்கலாம், அந்த நாட்டின் இறையாண்மையை தாண்டி அந்த நாட்டிற்குள் கொண்டு அடித்து தாக்குதல் நடத்தி பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வர முடியாது. உண்மையிலே இந்த யுத்தத்தின் காரணமாக பாடசாலை மாணவர்கள் உயிரிழக்கின்ற நிலைமை, பொதுமக்கள் உயிரிழக்கின்ற நிலைமை, அதே போன்று பலர் உயிர் போகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த நிலைமை மாற்றம் அடைய வேண்டும். சில போது மத்திய ஏற்பட்ட யுத்தமாக இருந்தாலும் கூட விளைவுகள் எனவே பொருளாதார ரீதியாக இன்னும் பல்வேறுபட்ட விதங்களிலும் யுத்தத்தின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம். எனவே எம்மை கொண்ட நாடுகள் கூட இத்தகைய யுத்தங்கள் காரணமாக பொருளாதார ரீதியாகவும் வேறு பல காரணிகளாலும் பாதிக்கப்படக்கூடிய இருக்கிறது. இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டதை போன்று குறிப்பாக எம்மை பொறுத்தவரையில் பொருளாதார ரீதியாக வங்குரோத்து நிலையை அடைய மீண்டும் அந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்பி வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உலகில் ஏற்படுகின்ற இத்தகைய மாற்றங்கள், யுத்த சூழ்நிலைகள், இத்தகைய போர் நிலைமைகள் எம்மை போன்ற நாடுகளையும் குறிப்பாக பாதிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே இப்போதும் சர்வதேச சட்டங்களை சட்டங்களுக்கு உட்பட்டு
கண்டிப்பாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது.